ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் பயப்படாமல் ஓகே பண்ணு, சேஃபாக பண்ணு அப்படின்னாங்க. கைஸ், இப்போ நம்ம ஏற்காட்டில் இருக்கோம். ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் நைட் ஃபுல்லாக. செம குளிர், கையெல்லாம் இதாகிடுச்சு. ஓகே, அப்போது ஏற்காட்டிலேருந்து இப்போ வந்து ஏற்காடை சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மேட்டூர் டேம் போகணும். ஒன்று அப்படியே விளாகை கண்டினியூ பண்ணுறேன் வண்டி ஓட்டும் போது. கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம ஏற்காடு மலைக்கு மேலே இருந்தோம். ரூம் எடுத்துருந்தோம். ரூம் எடுத்துகிட்டு காலி பண்ணியாச்சு ரூமை. இதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வியூ மட்டும் பார்த்துட்டு மேட்டூர் டேம் போக வேண்டி தான். பா குளிர் வேறு லெவல், ஊட்டி மாதிரி இருக்குங்க. ஆனால் இங்கே ப்ரைஸ் ஃபுல்லாமே கூட தான் இருக்குது, ரூம்ஸு, சாப்பாடு. ஸோ அதனால் வரவங்க பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தா, பட்ஜெட்டு கம்மியாக வச்சதுனால தான் சரி. எனக்கு ரூம் கம்மியாக 700 கிடச்சிது. மற்ற இடம் அது மாதிரி சிங்கிளாக வந்து தரமாட்டாங்களா ரூம் இங்கே. அதுக்கு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. சிங்கிளானா அந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனைப்பட்டு வந்திருப்பாங்க, அதனால் ரூம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. டபுளாக இருந்தாலும் ரூம் இருக்குது. கரெக்டாக இப்போ இன்னும் இங்கேருந்து மேட்டூர் டேமுக்கு 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கீழே இறங்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆயிரும். அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 40 minutes மேலே ஆகும்னு நினைக்கிறேன். மொபைல் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா, நல்லா திங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்கணும். பிளேஸ் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். வியூ பாயிண்ட் மட்டும் எனக்கு பார்க்கணும். பார்த்துட்டு இங்கேருந்து மேட்டூர் டேம் கிளம்பணும், கரெக்டாக இருக்கும். செமையாக குளிருது. எங்கே இந்த குளிரே தாங்க மாட்டேங்கிறேன். ஊட்டி கொடைக்கானல்லாம் போனேன், எப்படி தாங்க போகிறேன்னு எனக்கே தெரியல. ஊட்டி சைடும் ரூம்ஸு ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ காலைலே ஏறிட்டு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படி போகணும்னு தெரியலையே வியூ பார்க்க. ஐ திங்க் இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம்? கேஸ் இப்போ இது பார்த்திங்கன்னா அப்படியே ஊட்டி மாதிரி தான் இருக்குன்னா, கொஞ்சம் அந்த புகை மூட்டை மட்டும் இல்லை, கொஞ்சம் புகை மட்டும் போட்டு விட்டால் சரியாயிரும். இங்கே எங்கே தான் போகுதுன்னு தெரியல, என் பாட்டு சுற்றிட்டு இருக்கேன். அதாக இருக்கலாம், திங்க் அதாக தான் இருக்கணுங்க. ஐ திங்க் மேலே போகுதுல. அப்பா வாயெல்லாம் புகையாக வருது. இப்படியா மேலே ஏறணுமா தெரிலையே. இது கீழே போன மாதிரி, இது எது கீழே எது மேலேனே தெரிய மாட்டேங்குது நமக்கு வேறு. ஐ திங்க் இது கீழே இறங்கிருமோ, எப்படின்னே தெரியலையே. சரி, வியூ பாயிண்ட் கேட்போம், அவர்கிட்ட கேட்போம். சார் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு எப்படி போகணும்? லெஃப்டா? ஆ சரி ஓகேங்க. வாடா சரிங்களா, அதான் சொன்னல கீழே இறங்கும் போது டவுட்டானே. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதில் கூகுள் மேப் போட்டலாம் நம்மளால் பார்க்க முடியாது. அது சுற்றி கூட்டு போகிறது கூகுள் மேப்பே கன்ஃபியூஸ் ஆயிரும். நேராக போய்ட்டு லெஃப்ட்டு, இந்த லெஃப்டா? நம்ம இதுக்கப்புறம் இதை சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் கீழே மேட்டூர் டேமுக்கு போகணும். மேட்டூர் டேம் நீங்கள் நான் அந்த வியூ பாயிண்ட் இப்போ காட்டுறது தான் இவ்வளோ தூரம் வந்தேன். வேறு லேக்கு சொன்னாங்க. நான் லேக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா ரோட்லேருந்து அது ஏதோ நம்ம ஊருக்கு விட்ட மாதிரி இருக்குது. அதனால் லேக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால தான் அங்கே போகலண்ணா. இதுவும் கீழே தான் இறங்குது லெஃப்ட்டில். சுற்றி மேலே போக வரல தெரியலையே. ஓ ஓ ஓ எல்லோரும் ஒவ்வொரு பிளேஸ் சொல்கிறாங்க, எப்படி போகணுன்னு தெரில. கேட்டே போக வேண்டியதாக இருக்குது. இப்போ லெஃப்ட்டு தான் திரும்ப என் மனசு தோணுது. லெஃப்ட்டு திரும்புவோம். இவங்கிட்ட கேட்போம். ப்ரோ வியூ பாயிண்ட் எப்படி போகணும்?
இப்போ பக்கத்தில் எது இருக்குது? ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்து. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சபாடா எப்படியே கேட்டு வர வேண்டியதாகிடுச்சு. சரி, அட்ரஸ் கேட்டு போகிறது தப்பு இல்லைல்ல. ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டு திரும்பினா வியூ பாயிண்ட் தான். பார்த்துட்டு கிளம்ப வேண்டி தான், டைம் ஆயிடுச்சு நமக்கு. கடல்லாம் ரசாங்கம் வாடா. இங்கே நிறைய வியூ பாயிண்ட் இருக்கான். நம்ம அவ்வளோலாம் சுற்ற வேண்டாம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. மேலே இருந்து பார்த்தா இது நல்லா இருக்குமா? இது ரைட்டா மேலே ஏன் தெரியலையே, கேட்போம். ஒரு போர்டு கூட வச்சு என்னப்பா வியூ பாயிண்ட்டுக்கு, அதை வைக்க மாட்டேங்கான்ல. சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ மேலே போகணும்னு தெரியல. பா என்னது இது, ஆட்டோவில் ஹோம் தேட்டர் வெயிட்டாக இருக்குது, ரிட்டர்ன் கீழே இறங்குது. டேய் எங்கடா இருக்கு வியூ பாயிண்ட் வர்றதுக்குள்ள? எப்படி போவேன்? இது ஏதோ ரோஸ் பண்ணு அக்கா. இதான் வியூ பாயிண்டா இதுலையா? ராஜன் சார், நான் வரும்போது தான் நீங்கள் கரெக்டாக வருவீங்களா? ஃபுல்லாக இது கார்டன் நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல ஊட்டி மாதிரிலாம் இல்லை, சும்மா நார்மலாக இருந்த மாதிரி தான் இருக்குது. இதான் வியூ பாயிண்டா? ஒரு வழியாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கன் ஷூட்டிங் இதெல்லாம் ஒரு நாள் எங்கள் ஊர் கோயிலில் சுட்டோம். அது ஸ்கோப் இல்லை பார்த்தீங்களா, அதனால் புல்லட் சரியாக படலை. என்னாச்சு மறிக்காங்க? டிக்கெட்டா எவ்வளோ? எவ்வளோ தூரம் இருக்கு இன்னும்? ஆமாம் ஒன்று தான். நான் 2 டிக்கெட் 10 ரூபாய் வாங்கிட்டு இதில் தான் போகணுமா உள்ள? காய்ஸ் நடந்தா போகணுமா? நடந்து போகிறதுக்கு எதுக்கா டிக்கெட்டு? நான் கீழே பைக் நடந்து வந்துருப்பேனே. ஓகே, இங்கேருந்து பார்ப்போம் ஒன்று ஒன்று எப்படி இருக்குன்னு. கிருட்டுன்னு காய்ஸ் செம்ம ஹைட்டு. ஃபஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி ஊட்டி போயிருக்கேன், காலேஜ் ட்ரிப்பு அப்போ போனதுக்கு. காய்ஸ் வெறும் வியூ பார்க்க மட்டும் இவ்வளோ தூரம் எப்படி இருக்கான்? ஏய் நான் எக்கோ அடிக்கி. ஹலோ ஆமாம் எக்கோ அடிக்கி. கைஸ் பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைக்கு மேலே இருக்கும். அப்படியே
அப்படியே கிளம்பியாச்சு, அவ்வளோதான். இன்னும் கீழே போக வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு. அப்படியே போய்ட்டு மேட்டூர் டேம் பார்க்கணும், அப்புறம் கோயம்புத்தூர் கிளம்ப போகிறோம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஃபோட்டோ எடுத்து கொடுத்தது. நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 days ஆகுது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தான் போகணும். மேட்டூர் டேமு, கோயம்புத்தூர், ஊட்டி, கொடைக்கானல். இப்போ கம்மியாக தான். இது கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுன்னா எல்லா டிஸ்ட்ரிக் போக ரொம்ப கஷ்டம்ல. நான் வந்து மெயினாக மட்டும் அப்படி சுற்றுறேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தேன். ஆனால் இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லைல்ல. பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு குயிக்காக முடிக்கிறேன். இல்லை ஒரு ஊரில் ஸ்டே பண்ணி மேட்டூர் டேம் போய்ட்டு கோயம்புத்தூர் கிளம்புறேன். அப்படியே சொந்த ஊர் கோயம்புத்தூர். எனக்கு திருநெல்வேலி ப்ரோ. நான் திருநெல்வேலிருந்து ராமேஸ்வரம் போயிட்டு அங்கேருந்து மதுரை போயிட்டு, அங்கே மதுரையிலேருந்து தஞ்சாவூர் போயிட்டு, தஞ்சாவூர்லேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிலேருந்து செஞ்சி, செஞ்சிலேருந்து சேலம், இங்கே முடிச்சு இப்போ அப்படியே கிளம்புறேன். இல்லை ஒரு எப்போ முடியுதோ ஒரு இல்லை இன்னொரு 10 days தான் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இன்னொரு என்ன 6-7 ஊர் சுற்றுவேன் ஒரு நாளைக்கு. ஸோ ப்ரோ பார்ப்போம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் இன்றைக்கி இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வீலிங்லாம் பண்ணுறாங்க. அப்பா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கைஸ் இப்போ நம்ம பார்க்கு சுற்றிட்டு மேலே பார்த்தோம். நம்ம நீங்கள் நினைக்கிறோம் என்ன ஏமாத்தாதீங்க, வீடியோஸில் அப்படி இப்படி காட்டல. நான் இருக்கிறதான் காட்ட முடியும். நானும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வரேன். ஆனால் பட் என்னென்னு தெரில, மற்றவங்க வீடியோ ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்குது அப்படி இருக்கு. ஆனால் என்ன சொல்ல, ட்ராவலிங் நல்லா இருக்குது ப்ரோ. இந்த ஜில் கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்குது சீரியஸாக. அதை நான் ஒருத்தன்னு சொல்லுவேன். மற்றபடி நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஓகே ஆட்டோ வர வருது. அந்த தம்பி அவங்க அம்மாவை கேமரா பிடிக்க சொல்கிறான். சூப்பர்லாம் பரவாயில்ல, அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம இன்னொரு 40 minutes கீழே போயிடலான்னு சொன்னாங்க. சரி 1 hour கணக்கு வச்சுக்கிடும். 1 hour கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அரசாங்கம் இப்போ வந்து ஏற்காடு மலையிலேருந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்பா இதுதான் ஏர்பின் பெண்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி மசாக இருக்கானா? இப்போ ஏற்காடு மேலே சுற்றியாச்சு. ஏற்காடு பிளாக் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து மேட்டூர் போகிறேன். மேட்டூர் போயிட்டு அங்கேருந்து கோவை அப்படியே கிளம்பணும். பிளாக் நல்லா போச்சு. சேலம் இன்னும் 28 கிலோமீட்டர் கீழே இருக்குது. நம்மளாம் சேலத்துக்கு போகணுன்னா நம்ம அப்படியே கீழேருந்து லெஃப்ட் எடுத்து ரைட்டு போனால் சேலம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லெஃப்ட் எடுத்து நேராக மேட்டூர் டேம் போயிட வேண்டியதான். டேம் சீக்கிரம் போகணும். நாங்கள் ஒரு 4 மணிக்குள்ளே போய் டேமை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி ரிட்டர்ன் வர வேண்டியதான். ஜம்முன்னு போகுது வண்டி. இந்த ராஜன் ப்ரோ எல்லா பக்கம் இருக்கார். எங்கே நிற்கிங்க? ஏற்கனவே நாங்கள் பயந்து வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். ஆனால் ஹில்ஸில் வேறு லெவல் தான். டிரைவர்ஸ்லாம் வேறு லெவல் தான்ப்பா. ஹில்ஸில் வச்சு வளைச்சி கேரளா சைடு ஓட்டுற டிரைவர்ஸாக தான் அப்படியே மறந்துடமா ஓட்டுறாங்க. எப்படி இருக்குப்பா பஸ்ஸுலாம்? எப்படி தான் வராரு என்ன கதைனே தெரியல. அம்மா ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சீரியஸாக வரலாம் இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு. ஆனால் தனியாக யாரும் வந்துடாதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா கேங்காக வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆனால் ரூம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. காலையிலே வந்துடுங்க. காலையில் வந்துட்டு ஃபுல் டே சுற்றிட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே ஈவினிங் கீழே இறங்கிருங்க. கரெக்டாக இருக்கும்.
ஆல்மோஸ்ட் இங்கே பசங்க ஃபுல்லாக தான் நிறைய பேர் வராங்க சுற்றி பார்க்குறது. நல்ல கிளைமேட் இந்த டைம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ஷுவராக ஜாலியாக இருக்கும். ஆனால் பைக்ஸை பார்த்து ஓட்டிகிட்டு வரணும், அதுதான் ஒரு பெரிய மேட்ரு. இங்கே ஃபுல்லாக பெண்டு தான், ஹில்ஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ரிஸ்க் எடுக்கிறவங்க பார்த்து மெதுவாக உங்கள் ஸ்கில்ஸ்லாம் வீட்டிலே மூட்டை போட்டு கெட்டி வீட்டில் வச்சுட்டு வந்துருங்க. இங்கே வந்து பெண்டை பார்த்தோன்னா பெண்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான். சீரியஸ் செம்ம, எனக்கும் பயமாக தான் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் அப்படி வீர சூரன்லாம் சொல்லவே இல்லை. இங்கேருந்து பைக் ஓட்டமும் எனக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்கத்தில் கலக்க தான் செய்யுது. ஏன்னா இவ்வளோ ஹைட்டில் இப்படி வராரு, அது ஒரு பயம். முக்கால்வாசி கேர்ள்ஸ் உங்களுக்கு சீரியஸாக சிலர் தைரியமாக ஓட்டுவாங்க, சிலர் நம்ம ஊர்லேயே பஸ்ஸு கிஸ்ஸு பார்த்தா கிட்டுக்கிட்டுன்னு கையில் நடுங்கும். நல்லா இருக்கு. ஆனால் ஹில்ஸ் ஏரியானால செம்ம மாசாக இருக்குது பார்க்க. இப்போ அப்படியே கீழே போயிட்டுருக்கோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் நிறையவே போகணும். ஹில்ஸு ட்ரைவ் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குங்க, அள்ளு விடுது அப்படியே. ஆனால் இங்கே இருந்தவங்களுக்கு பழக்கமாக இருக்கும். அதுலேயும் நிறைய ஏர் பண்டுங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் ஏர் பண்டு எப்படி இருக்கு பாருங்க. ஏப்பா ஏர் பண்டு தான், அதான் ஒரு பயமே. டப்பு 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 டப்புன்னு யூட்டன் போடுது. பிரேக்லாம் வண்டியில் கரெக்டாக இல்லாட்டி அவ்வளோதான், இங்கே போய் சொல்லிட்டு தான் நிற்கணும். ஆனால் ஒரு ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா சீரியஸாக சொல்கிறேன், ஒர்த்து தான் ஹில்ஸில் ஓட்டுறது. இந்த மெமரிஸ்லாம் வேறு எங்கே கிடைக்க போகுது சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வருவோமா போவோமா, அந்த பைக் ஓட்டுவோமா என்னன்னு தெரியல. நான் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வின் பண்ணிட்டேன்னா தோந்துட்டேன்னா எனக்கு சீரியஸாக தெரியல. பட் ஆனால் ஹாப்பியாக இருந்தேன்னு கேட்டால் சீரியஸாக சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ இடத்துக்கு நான் போவேன், அதுவும் பைக்ஸ்லேயே போவேன். ஒரு நாளும் எதிர்பார்த்ததே இல்லை, பைக்லேயே சுற்றுறேன். அதை ஃபஸ்ட்டு என் பேரண்ட்ஸ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் பயப்படாமல் ஓகே பண்ணு, சேஃபாக பண்ணு அப்படின்னாங்க. என்ன ப்ரோ? பிபி பிளட்ஸ் ப்ரோ. ஆ நீங்கள் லோக்கலா ப்ரோ? பெங்களூரா? எனக்கு திருநெல்வேலி ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. ஆ சரி பார்ப்போம் ப்ரோ. பெங்களூர்லேருந்து ப்ரோ மோட்டோ லாகரா? ஆ ஓ ஓகே ப்ரோ. ஓ ஃபஸ்ட் ரைடு. பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காங்க, பரவாயில்லையாப்பா. நம்ம தமிழ்நாட்டில் குண்டிச்சட்டில் குதிரை ஓட்டிகிட்ருக்கோம். பட் இது வந்து நான்லாம் சொன்னால் ஹிமாலயாக்கெலாம் 100க்கு எவ்வளோ மார்க் போட்டிங்கன்னா நான் 99 போடுவேன். அப்புறம் சீரியஸ்லி செம்ம ட்ரக்கிங்க்கு ஒரு ஒருத்தான வண்டி. இது வந்து இது மாதிரி தான், எதுலேயும் ஏறும் எதுலேயும் இறங்கும். வண்டியை பார்த்தீங்களா? இப்போ தலைவர் எதுக்கு மறிச்சாங்க? மதனப்பி ஃபோட்டோவை பார்த்து, தலைவர் ஃபோட்டோவை பார்த்து மறிச்சிருக்காங்க. பரவாயில்ல. TN70 தமிழ்நாடு தானே? பெங்களூர் இங்கே வண்டி எடுத்துருப்பாங்களா ஒருவேளை தமிழ்நாட்டில்? TN70 எந்த நான் இதில் உள்ளது தெரியல எனக்கு சரியா. ஓ இவங்க வந்து வண்டி எடுத்து ஃபஸ்ட்டு ரைடு வந்திருக்காங்க லாங். ஒரு ஹெல்மெட் AGV போட்டிருக்காரு, சூப்பராக இருக்குது, நைஸ் ஹெல்மெட். நெக்ஸ்ட் எங்கே போகிறீங்க? நெக்ஸ்ட் எங்கே போகிறீங்க? மேட்டூர் டேமுக்கா? நான் வீட்டிலேருந்து கிளம்பி 8 நாள் ஆகுது. நான் இப்போ மேட்டூர் டேம் போயிட்டுருக்கேன். ஓகே ப்ரோ, சரி பாப்போம் ப்ரோ. ஓ மேட்டூர் டேம் பரவாயில்ல. கேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாம் வந்திருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கேருந்து மேட்டூர் டேம், அவங்க சேலம் போய்ட்டு மேட்டூர் டேம் வருவாங்களாம். நம்ம நேராக மேட்டூர் டேம் போகிறோம். ரொம்ப பசிக்குது, சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறோம். ஸோ வீடியோஸ் பார்த்துட்டு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆனால் அவங்களோட சப்போர்ட் சூப்பராக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு கம்மி தான், நான் அதுக்குன்னு நல்லா பண்ணுறீங்க அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டுக்கு இப்போ கம்மி தான். நம்ம இப்போது மேப்பை போட்டு கிளம்புவோம். மேட்டூர் டேம் எப்படின்னு தெரில, போட்டு பார்ப்போம் மேப்பை.